அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இப்போ என்ன பாடம், என்ன பாடம் சொல்லுங்கள். இப்போ ஏற்கனவே நம்ம என்ன செய்யறோம், அல்லாஹ் விரும்பும் நபர்கள், அல்லாஹ்வுக்கு பிடிச்சமான நபர்கள் அப்படின்னு கொஞ்சம் ஒரு 7 பேரை எழுதியிருக்கிறோம். அப்படி தானே இல்லையா? 7 நபர் இல்லை, 7 வகையினர். யார் யாரெல்லாம் நம்ம எழுதியிருக்கோம். முஹ்சினீன், நல்ல செயல்படுவாங்க, நல்ல இபாதத்து உள்ளவங்க, நல்ல குணம் உள்ளவங்க, இவங்களெல்லாம் அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும். எதாக இருந்தாலும் ஈமானுக்கு அடுத்தபடியாக முதல்ல இறைநம்பிக்கை இருக்கணும். அடுத்தது இறைநம்பிக்கையோட இறைநம்பிக்கையோட இந்த மாதிரி செயலுடையவங்க, முத்தக்கீன்கள், தக்குவா உடையவர்கள், அல்லாஹ் அஞ்சக்கூடியவங்கள் அல்லாஹ்வுக்கு பிடிக்கும். அடுத்த முஹ்சினீன்களை பிடிக்கும். அப்படி தானே இல்லையா? இப்படி 7 வகை தான் எழுதியிருக்கிறோம். அதே மாதிரி அந்த 7 வகை அங்கே இருக்க இன்றைய பாடம் அல்லாஹ் வெறுக்கும் நபர்கள், அல்லாஹ்க்கு வெறுப்பை ஏற்படுத்தக்கூடிய ஆள், அல்லாஹ்க்கு பிடிக்காத நபர், பிடிக்கும் நபர், பிடிக்காத நபர். பிடிக்கும் நபர் தான் நம்ம ஏற்கனவே எழுதினது. அது என்ன, அந்த எதங்கமாக அது எழுதினது இப்போ படித்த அந்த 7 நபர்கள் அதை என்ன எல்லாம் அதான், அதாவது நன்மை செய்பவரை முஹ்சினின் சொன்னால் நன்மை செய்பவரையும் சொல்லலாம். நல்ல குணம் உள்ளவங்க, நல்ல இபாதத்து உள்ளவங்க. முஹ்சின்னா கரெக்டாக அர்த்தம் அழகு, ஹசன்னா அழகு, முஹ்சின் அழகுடையவங்க நல்ல குணம், நல்ல பேச்சு, நல்ல பண்பாடு, நல்ல பண்பு, அவங்க நடத்தை, அவங்க அடுத்த வீட்டுக்காரங்களை ரொம்ப விரும்புவாங்க, சிநேகிப்பாங்க, அவங்களுக்கு உதவிகள் செய்வாங்க, உதவி செய்யுது எல்லாம் அந்த அதில் வந்துடும். இதில் வரும் முஹ்சினில் வந்துடும், அல்லாஹ் பிடிச்சது. அடுத்தது இறையச்சமுடையவர்கள், அதான் தக்குவா என்னும் இறையச்சம். முத்தக்கீன்கள் அல்லாஹ் பிடிக்கும்னு சொல்லலாம். அல்லாஹ்விடம் பொறுப்பு சாட்டுபவர்களை என்ன படிச்சிருக்கிறோம் நம்ம ஏற்கனவே? ஈமான் கருத குல்லை யசீபனா இல்லாமா கத்தபல்லாஹுலனா. அப்போ மூமினான மக்கள் என்ன நினைப்பாங்க, என்ன சொல்லுவாங்க? எது நடந்ததோ, எது நடக்குதோ அல்லாஹ்வுடைய நாட்டப்படி எதுவும் எங்களை தொடாது. குல்லை இசீபனா இல்லாமா கத்தபல்லாஹுலனா. அல்லாஹ் எங்களுக்கு எதை எழுதினானோ, எதை விதிச்சானோ அதுதான் எங்களுக்கு நடக்கும். குல்லை இசீபனா இல்லாமா கத்தபல்லாஹுலனா ஹுவ மௌலானா. அவனே எங்கள் எஜமான், அவனே எங்கள் ரப்பு, அவனே எங்கள் அல்லாஹ். அடுத்தது வஅலல்லாஹி, அதான் இங்கே விஷயம். வஅலல்லாஹி ஃபல்யத்தவக்கலில் முஃமினூன். மூமினான மக்கள், இறை நம்பிக்கையாளர்கள் அல்லாஹ்விடத்திலே பொறுப்பை சாட்டுவார்கள். அந்த அல்லாஹ் இடத்துல பொறுப்பை சாட்டும்போது அல்லாஹ்வுடைய நாட்டப்படி தான் நடந்தது, அல்லாஹ்வுடைய நாட்டப்படி தான் நடக்கும். அவன் தான் ஏஜமான், அவன் அறியாமல் எதுவுமே நடக்காது. அப்படி மூமினான மக்கள் சொல்லுவாங்க. நல்லது நடந்தாலும், அவங்களுக்கு கஷ்டமானது நடந்தாலும், சந்தோஷமாக இருந்தாலும், சங்கடமாக இருந்தாலும் இதை வாசகத்தை சொல்லிவிட்டு அல்லாவே நீயை பார்த்துக்க உடனே அந்த பொறுப்பை ஒப்படைக்கிறேன்னு சொல்லுவாங்களாம். யார்? மூமினான மக்கள். அப்போ அல்லாஹ்விடத்துல பொறுப்பு சாப்பிடுறதுனா அல்லாஹ்க்கு என்ன செய்யும்? ரொம்ப பிடிக்கும். அடுத்து கஷ்டங்களை சகித்துக் கொள்வார். கஷ்டங்களை எது வந்தாலும் அல்லாஹ்வுடைய நாட்டப்படி நடந்தது. அது குர்ஆனில் அல்லாஹ் பல்வேறு இடங்களில் சொல்லலாம். மூமினான மக்களுக்கு நான் அப்படி செய்வேன், இப்படி சோதனை கொடுப்பேன், சோதனை செய்வேன் எல்லாம் சொல்லிட்டு சொல்லலாம். இதெல்லாம் சகிச்சு போகிறவங்க தான் நல்லவங்க. நற்செய்தி அங்கே இருக்குது. இந்த நற்செய்தி இங்கே சொல்லுங்கள் நபியே. நற்செய்தி அங்கே மறுமையில் இதெல்லாம் கஷ்டங்களை தாங்கினவங்களுக்கு அல்லாஹ்வுடைய நாட்டப்படி நடந்துன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மறுமையில் நல்ல விதமான பரிசுகளை வச்சிருக்கிறேன்னு அல்லாஹ் சொல்லலாம். அடுத்தது நீதம் செலுத்துவர்களை, நீதம் தவறக்கூடாது. உறவினராக இருந்தாலும் சரி, சொந்த பந்தங்களாக இருந்தாலும் சரி, பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, சகோதரர்களாக இருந்தாலும் சரி, நட்பு வட்டமங்களாக இருந்தாலும் சரி, அங்கே நீதம்தான். குரில் ஹக்க வளவுக்கான முர்ரா, கசப்பாக இருந்தாலும் உண்மையை சொல்லுங்கள். அது மாதிரி நீதம் செலுத்தும் போது இவன் நமக்கு சொந்தக்காரன், இவன் நம்முடைய சகோதரன், இவன் நமக்கு ஃப்ரெண்டு, இவன் நமக்கு உதவி செய்தவன், நீதம் கரெக்டாக இருக்கணும். யாராக இருந்தாலும் நீதம் செலுத்துவது நியாயம் கரெக்டாக இருக்கணும், சட்டம் கரெக்டாக இருக்கணும். அவங்க சொந்தக்காரன் இல்லாமல் தெரிஞ்சவங்க இல்லைன்னு சொல்லிட்டு அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாது. இப்போ அல்லாஹ் அது பிடிக்காது. நீதம் செலுத்தவங்களும் அல்லாஹ் பிடிக்கும். பொறுமையாளர்கள், அது இந்த கஷ்டங்களை சகித்துக்கிடுற மாதிரி பொறுமையாளர். அஸ்ஸப்ரு நிஸ்புல் ஈமான். ஈமான் உடையவங்கிட்ட பொறுமை ஈமானில் பாதின்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். இன்னும் குர்ஆன் அல்லாஹ் என்ன சொன்னான்? இன்னல்லாஹ மஸ்ஸாபிரீன். பொறுமையாளர்கள் அல்லாஹ்வுடைய உதவி இருக்கிறதுன்னு சொன்னாங்க. அதே மாதிரி அழகிய குணம் உடையவர், அதாவது நன்மை செய்வதே மாதிரி அழகிய குணம். இப்படி 7 வகை. இது சம்பந்தமாக தான் நிறைய இடத்துல குர்ஆனில் வருது. இது போக இங்கே அல்லாஹ் வெறுக்கும் நபர்கள், அல்லாஹ்க்கு பிடிக்காத நபர்கள். அது யாரெல்லாம்? முதல்ல அல்லாஹ்க்கு பிடிக்காத சிறுக்கு செய்வர்கள் அல்லாஹ்க்கு பிடிக்காது. சிறுக்கு செய்வதை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும்போது, எனக்கு யார் இணை வச்சாங்களோ அவங்களுக்கு நான் சொர்க்கத்தை ஹராமாக்கி இருக்கிறேன், சொர்க்கத்தை தடை செய்திருக்கிறேன். சொர்க்கத்தில் போகணும்னு நினச்சிடவே செய்யாது. அப்போ இன்னொரு இடத்துல நம்ம ஓதியிருக்கிறோம். என்ன ஓதியிருக்கோம்? இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ஸாலிக லிமன் யஷா. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இடத்துல என்ன தவறு செய்திருந்தாலும் அல்லாஹ் நினைச்சாலும் மன்னிச்சிடுவான். ஆனால் எதை மன்னிக்க மாட்டான்? ஆனால் எல்லாத்தையும் இங்கே தௌபா செய்துட்டு
நல்லபடியாக தௌபான்னு அல்லா இடத்துல பாவ மன்னிப்பு கேட்டு இனிமேலால் நான் பாவம் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு மீண்டு வந்துட்டோம்னா அல்லாஹ் மன்னிச்சிடுவான். ஆனால் சிறுக்கு செய்த நிலையில் ஒரு ஆள் இறந்துட்டான். சிறுக்கு செய்த நிலையில் ஒரு ஆள் இறந்தான், சிறுக்கு செய்யாத வேறு பாவங்களை செய்து ஒரு ஆள் இறந்தான். ஆனால் ரெண்டு பேரும் நிறுத்திட்டு சிறுக்கு செய்யாத காரணத்தினால வேறு பாவங்கள் செய்திருந்தாலும் அல்லாஹ் என்ன செய்வான், நினைத்தால் மன்னிச்சிடுவான். ஆனால் சிறுக்கு செய்தவனை மன்னிக்கவே மாட்டான். புரியுதா இல்லையா? அந்த வசனம் சொல்ல மாதிரி அல்லாஹ் என்ன, சிறுக்கு செய்வர்கள் அல்லாஹ்க்கு பிடிக்காது, மாறு செய்வர்கள் அல்லாஹ்வுடைய சட்டத்திட்டங்களுக்கு மாறு செய்வர்கள் அல்லாஹ்க்கு பிடிக்காது. அல்லாஹை மறப்பவர்கள்னா காஃபிர்கள். காஃபிர்கள் அல்லாஹ்க்கு பிடிக்குமா? காஃபிருக்கு அர்த்தம் அல்லாஹ் மறப்பவர்கள்னு அர்த்தம். மறுப்பவர்கள் உண்மையை தெரிஞ்சு மறைப்பவர்கள், உண்மையை தெரிஞ்சு மறைப்பவர்கள். அல்லாஹ் ஒருதன் தான் தெரியும், நம்மளை படைத்த அல்லான்னு தெரியும், அவன் ஏற்றுக்கிட மாட்டான். அவனுக்கு தான் அந்த குஃப்ருத்தன்மை, மறுப்புத்தன்மை, மறைச்சிக்குத்தன்மை. அவன் தான் காஃபிர். குஃபருடைய ஆளுக்கு பேர் தான் என்னது? காஃபிர். இப்படி அவங்களை பிடிக்காது அல்லாஹ்க்கு. அடுத்தது ஆணவம் என்னும் பெருமை உடையவர்களை வெறுக்கிறான். ஆணவம்னா அதான் பெருமை. ஆணவம் சொன்னாலே பெருமைன்னு சொன்னால் ரெண்டு ஒன்று தான். ஆணவம் நான் தான், என்னால் முடியும், நான் என்ன தவிர இங்கே யார் இருக்கிறா, நான் தான் பெரிய ஆள், எனக்கு எல்லாம் தெரியும் இப்படின்னு என்ன செய்யக்கூடாது, சொல்லவோ நினைக்கவோ கூடாது. அல்லாஹ்க்கு தான் எல்லாம் தெரியும். அல்லாஹ் தான் பெருமை காட்டக்கூடிய. அல்லாஹ்விடத்துல ஷைத்தான் பெருமை அடித்தான், போடான்னு விரட்டி விட்டான். அப்படி தானே இல்லையா? அல்லாஹ்க்கு மேலே அவன் பெருமை அடித்தான். பெருமைக்கு உரியவன் யார்? அல்லாஹ். ஆனால் அல்லாஹ்கிட்ட ஷைத்தான் பெருமை அடித்தான். ஷைத்தான் பெருமை அடிப்பான், உலக அடி வரைக்கும் அடிச்சுட்டே இருப்பான். ஆனால் பெருமைக்குரியது யார்? அல்லாஹ். அடுத்தது செல்வம் அந்தஸ்தில் பெருமை கொள்வார். இதெல்லாம் குர்ஆன் ஆயத்து அல்லாஹ் நம்பர் போட்டு தந்திருக்கி இருக்குது, குர்ஆனில் இருக்குது. நான் உங்களுக்கு அந்த நம்பரை போடலை, அவ்வளோதான். செல்வம் அந்தஸ்து, நான் பணக்காரன், நான் கோடீஸ்வரன், நான் நிறைய சம்பாதிச்சு வச்சிருக்கிறேன், எனக்கு பெரிய பெரிய பங்களாக்கள் இருக்கு, பெரிய பெரிய பில்டிங்கள் இருக்கு, நிறைய எஸ்டேட்டுகள் இருக்கு, நிறைய சொத்துக்கள் இருக்கு, என்ன மிஞ்சின ஆள் யாரும் கிடையாதுன்னு செல்வத்தை வச்சு பெருமை அடிப்பான். அடுத்தது அந்தஸ்து, நான் பெரிய பதவியில் இருக்கிறேன், நான் பெரிய உயர்ந்த படிப்பு, நிறைய படிப்பு படித்தேன், என்ன மிஞ்சின யாரும் படிக்கல, என்ன மிஞ்சி யாரும் எந்த அந்தஸ்தில் இல்லை, எனக்கு கூட நிறைய போலீஸ் பட்டாளம் இருக்குது, நிறைய இராணுவம் இருக்குது, நான் முதல் மந்திரியாக இருக்கிறேன், நான் எம்எல்ஏயாக இருக்கிறேன், நான் எம்பியாக இருக்கிறேன், நான் பிரதமராக கூட இருக்கிறேன். இப்படியெல்லாம் அந்தஸ்தில் பெருமை அடிப்பான். செல்வத்தில் பெருமை அடிப்பான், அந்தஸ்தில் பெருமை அடிப்பான். இதெல்லாம் யாருக்கு? அல்லாஹ்க்கு பிடிக்கும். அவன் அந்த அந்தஸ்தில் இருந்துட்டு போட்டு, செல்வத்தில் இருந்து போட்டு, ஆனால் அதில் என்ன செய்யக்கூடாது, பெருமை அடிக்கக்கூடாது. இது அல்லாஹ்க்கு பிடிக்காது. இதெல்லாம் அல்லாஹ் கொடுத்தது தானே. செல்வம் கொடுத்தாலும் அல்லாஹ் கொடுக்குறான், அந்தஸ்து கொடுத்தாலும் அல்லாஹ் தான் கொடுப்பான். அது அடுத்தது பொய்யர்களை வெறுக்கிறான். அல்லாஹ் பொய்யர்களை என்ன செய்வான்? பொய் சொல்லியது, பொய் பேசியது, பொய் சொல்லினால நிறைய குழப்பங்களை ஏற்படுத்தியது. அதனால் அல்லாஹ் என்ன செய்யாது? பொய்யர்களை பிடிக்காது. நம்பிக்கை துரோகம் இழைப்பவர்களை, நம்பிக்கை துரோகம் இழைப்பவனா, நம்பி இருக்கிறோம் ஒரு விஷயத்தை சொல்லுவான், நான் இதை செய்வேன்னு சொல்லுவான், இவன் நம்பி இருப்பான், கடைசியில் ஏமாற்றி போடுவான். அப்படி நம்பிக்கை துரோகம் செய்வான். நம்பியக்கூடிய ஆளை துரோகம் இழைக்கக்கூடிய ஆளை அல்லாஹ் நினைக்காது, பிடிக்காது. அது யாருடைய தன்மை? நம்பிக்கை துரோகம். முனாஃபிக்கு, நிஃபாக்கு, நயவஞ்சகனுடைய தன்மை தான் அது, நம்பிக்கை துரோகம். நம்ம படிச்சிருக்கிறோம். எப்படி முனாஃபிக்குன்னா நயவஞ்சகன் சொல்லக்கூடியது யாருன்னா, அவனுக்கு அடையாளம் அலாமத்துல் முனாஃபிக்கு சலாசத்துன், நயவஞ்சகத்துடைய அடையாளம் 3. ஒன்று என்னது? இதா ஹத்தஸ கதிப, பேசினா பொய் தான் பேசுவான். அப்போ பொய்யை பிடிக்காத அல்லாஹ்க்கு. அடுத்தது இதா துமன கான, அவனை நம்பி ஒரு பொறுப்பை ஒப்படைச்சா, ஒரு பொருளை ஒப்படைச்சா, பொறுப்பை ஒப்படைச்சா அவன் என்ன செய்வான்? ஏமாற்றிடுவான். புரியுதா இல்லையா? ஒரு விஷயத்தை சொன்னால் ஏமாற்றிடுவான். அடுத்தது இதா வாத காஃப, அதாவது ஒரு வாக்களிப்பாக நிறைவேற்ற மாட்டான். புரியுதா இல்லையா? இப்படி வாக்களித்தா நிறைவேற மாட்டான். இது உண்மையை ஒரு நம்பி ஒரு விஷயத்தை சொன்னால் அதில் மாற்றம் செய்வான், ஏமாற்றிடுவான், நம்பிக்கை துரோகம் உழைச்சிடுவான். இப்படிப்பட்டதான் முனாஃபிக்கு. வாய் எடுத்தா போய் பேசுவான். இந்த 3 அடையாளம் முனாஃபிக்கு இருக்கும். அப்படி பொய்யர்களை அல்லாஹ் கிரிச்சா அல்லாஹ் வெறுக்கிறான், நம்பிக்கை துரோகம் இழைப்பவர்களை வெறுக்கிறான். அடுத்து அநீதி மற்றும் அடக்குமுறை. அநீதின்னு சொன்னாலே நீதத்துக்கு மாற்றம்னா என்னது? அநீதி. சுத்தம், சுத்தம் அதுக்கு எதிர்ப்பதான் என்னது? சுத்தம் அதனுடைய எதிர்ப்பதான் சுத்தம், அதுக்கு எதிர்ப்பதான் அசுத்தம். சுத்தம் அசுத்தம், நீதி அநீதி. வந்தால் எதிர்ப்பதம். புரியுதா இல்லையா? அப்போ அநீதி இழைப்பவர்களை அல்லாஹ்க்கு பிடிக்காது. அடக்குமுறை, அடித்து ஆட்டி மக்களை கஷ்டப்படுத்தி கொடுமைப்படுத்து, இதெல்லாம் அல்லாஹ்க்கு நினைக்காது, பிடிக்காது. அடுத்து அளவீடு மோசடி செய்வர்களை அல்லாஹ் இருக்கிறான். அளவீடு மோசடி என்னது? அதை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்ல, வயலுல் முத்தஃபிஃபீன அல்லதீன இதா கித்தாலு அலன்னாசி யஸ்தௌஃபூன்
வைதா காலுஹும் அவ் வசனுஹும் வஹும் யுஹ்சிரூன். இது பாருங்க, வயலுன் வயலுன்னு சொல்லலாம். வயலுன்னா நரகத்தில் ஒரு ஓடைக்கு பேர் தான் வயலுன். நாசமே, அல்லாஹ் நாசமுன்னு அதுக்கு அர்த்தம் வைக்கலாம், நரகத்துடைய ஓடைன்னு அர்த்தம் வைக்கலாம். வயலுன் லில் முத்தஃபிஃபீன், அளவு நிறுக்கக்கூடியவங்களுக்கு என்ன அல்லாஹ் நரகத்தில் ஓடைன்னா அதுக்கு அடுத்த வசனம் தஃபிஃபீன் அல்லதீன தக்தாலு அலன்னாசி, மக்கள்கிட்ட நிறுத்து வாங்கும்போது, அளவு நிறுத்து வாங்கும்போது 1 கிலோவுக்கு 1.25 கிலோ 1.5 கிலோ நிறுத்து வாங்கிடுவான். இவன் நிறுத்து கொடுக்கும்போது 1 கிலோவுக்கு 3/4 கிலோ நிறுத்து கொடுப்பான். அளந்து பார்க்கும்போது ஒரு லிட்டருக்கு 1.5 லிட்டர் வாங்கிடுவான். இவன் விற்கும்போது கொடுக்கும்போது 1 லிட்டருக்கு 3/4 லிட்டர் கொடுப்பான். அப்போ மக்கள்கிட்ட வாங்கும்போது நிறைய அள்ளி வாங்குவான், கூடுதலாக வாங்குவான். இவன் கொடுக்கும்போது குறைச்சி கொடுப்பான். இப்படிப்பட்ட ஆளுக்கு நரகத்தில் வேதனை ஒரு ஓடை இருக்குன்னு நல்லா சொல்லுவான். வயலில் முத்தஃபிஃபீன் அல்லதீன இதக்தாலு அலன்னாசி யஸ்தௌஃபூன் இதா காலுஹும் அவ் வஸனுஹும் வஹும் யுஹ்சிரூன், மக்களுக்கு ஏமாற்றிடுவான். அந்த அர்த்தம் அது, அதுக்கு அர்த்தம் எடுத்து பாருங்கள். அப்போ அதை தான் அல்லா சொல்ல, அளவீடு மோசடி செய்வங்களை அல்லாஹ் நினைச்சுவான் விடமாட்டான். அவங்களாம் நரகத்திற்கு போடுவேன், அல்லாஹ் பிடிக்காது. அடுத்து குழப்பம் ஊழல் செய்பவர்களை அல்லாஹ் இருக்கிறான். குழப்பம், நல்ல அழகான முறையில் குடும்பம் இருந்துகிட்டு இருக்கும், நல்ல அழகான முறையில் வியாபாரம் நடந்துகிட்டு இருக்கும். அங்கே ஏதாவது ஒரு வகையில் வாயிலாலோ சொல்லியோ அடுத்தால தூண்டியோ ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துது. இவனை அல்லாஹ் வெறுக்கிறான். ஊழல்னா அது நிறைய குழப்பங்கள் தான். அது எந்த மாதிரி நல்ல சீர்குலைக்கிறது, ஊழல்னா சீர்குலைக்கிறது, இல்லை அநியாயமான முறையில் அது நடத்துறது, அநியாயமான முறையில் ஹராமு ஹலால் எல்லாம் சேர்ந்து உள்ளே கொண்டு வர்றது, இதெல்லாம் என்னது தான் ஊழல், தில்லு முள்ளு, அதுதான் ஊழல். இதுதான் இல்லையா? குழப்ப ஊழல் செய்பவர்களை இருக்கிறார். லஞ்சம் வாங்குறது கூட அதில் வந்துடும். நல்ல முறையில் நடக்கிறத சீர்களுக்கு. அடுத்தது புறம் பேசுபவர்களை வெறுக்கிறார். யாரும் படிச்சிருக்கீங்க அண்ணன் சொல்லு, புறம் பேசுறதை பற்றி சொல்லும்போது அது பொழுக்கா சொல்லு இந்த பாட்டை. என்னப்பா சொல்லு, சொல்லுங்க. கொல்லா பொய்யும் புறம் சொல்லும், அதான் புறம் பேசுவார்கள். இதை அறிஞ்சணும், புறந்தள்ளி வாழணும். அது அல்லாஹ் தெரிஞ்சு அது பிடிக்காது. புறம் பேசியது அல்லாஹ் வெறுக்கிறான். அடுத்து வீண் விரயம் வீண் பேச்சு பேசுகளே அல்லாஹ் வெறுக்கிறான். வீணுக்கு அடுத்து படிங்க. நேரம், பொருள், தண்ணி, உணவு, அதில் எல்லாமே சேரும். நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் வீணடிக்குது. இதெல்லாமே அல்லாஹ்க்கு பிடிக்காது. வீண் விரயம் வீண் பேச்சு, வீணாக பேசுறதுக்கே அல்லாஹ்க்கு பிடிக்காது. நம்ம பேசுறது வீண் பேச்சு, என்னையோ பேசுகிறோம், அது பயன்படணும், நமக்கும் பயன்படணும், பேசக்கூடிய ஆளுக்கும் பயன்படணும். இந்த ரெண்டும் இல்லாமல் வீண் பேச்சு பேசி அதில் பிரச்சனை ஏற்படுறதுனால அது அல்லாஹ்க்கு பிடிக்காது. அடுத்தது குடும்ப உறவு துண்டிப்பவர்களை அல்லாஹ் வெறுக்கிறான். குடும்ப உறவுன்னா தாய் தந்தையுடைய சொந்த பந்தங்க, தாயுடைய சொந்த பந்தங்க, நம்முடைய பிளட் ரிலேஷன், இவங்களெல்லாம் சந்தோஷமாக அவங்களோட அரவணைச்சி வாழணும். அவங்கள அரவணைச்சி வாழாமல் குடும்ப உறவு நிறைய வருது. அடுத்த வீட்டாரும் ஒரு குடும்ப உறவு மாதிரி தான், அவங்களையும் கஷ்டப்படுத்தக்கூடாது. இப்படிலாம் இருக்கக்கூடியவங்கள அல்லாஹ்க்கு பிடிக்காது. குடும்ப உறவை துண்டிச்சு வாழ மறுமையில் அல்லாஹ் பிடிச்சி நிறுத்துவானா. நீ தொழுதா, நோம்பு பிடிச்சா, நான் சொன்னதெல்லாம் செய்தா, ஓகேதான்னு சொர்க்கத்துக்கு போகணும், ஆனால் குடும்ப உறவை நீ பார்க்கல, போக முடியாது, நிற்பார், அல்லாஹ் காப்பாற்றணும். அப்போ குடும்ப உறவு ரொம்ப விஷயமாக இருக்கும். குடும்ப உறவை நினைக்கணும், துண்டிக்க கூடாது. துண்டிப்பவர்கள் அல்லாஹ் இருக்கிறான். அடுத்து நயவஞ்சகம் உடையவர்களை அல்லாஹ் இருக்கிறான். அந்த நயவஞ்சகத்தில் நிறைய வந்துட்டுங்க, பொய் வசுது, அநீதி விளக்கியது, இதெல்லாம் நயவஞ்சகத்தை சேர்ந்தது தான். இந்த நயவஞ்ச உடையவர்களை அல்லாஹ் இருக்கிறது தனியாக குர்ஆனில் பல்வேறு இடங்கள்ல அல்லாஹ் சொல்லா. இதை தான் நம்ம எழுதி எடுத்திருக்கிறோம். புரியுதா இல்லையா? இன்ஷா அல்லாஹ் நாளை ஒப்பிக்கணும். நேற்று படித்த பாடம் என்ன பாடம் படித்தோம்? பொறாமையை பற்றி படித்தோம். அல் ஹசதுன்னா பொறாமை, அதுவும் அன்றைக்கி படிச்சிருக்கு. அப்படிதான் இல்லையா? பொறாமை என்னும் அல் ஹசத் என்னும் பொறாமையும் இதில் இருக்குதா? இருக்குது. பெருமை இருக்குதா? ஆணவம் என்னும் பெருமை இருக்குதா? அதுதான் கிபுரு. அடுத்தது எல்லாம் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நம்ம நாளைக்கு அதன் விஷயமா படிப்போம். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ்.